பணம் வேணும், பொருளாதாரம் வேணும். நம்ம என்ன பிஸ்னஸ் வேணால் செய்யலாங்க, எங்கே வேணால் வேலை செய்யலாம். அந்த பணம், அந்த பொருளாதாரம் நம்மளை நோக்கி ஸ்பீடாக வரணும்னா ஒரு 4 யுத்திகள் இருக்குது. அதை நான் இந்த வீடியோவில் ஒரு கதை வடிவில் சொல்லியிருக்கேன். ஏண்டா மாடு வாங்கலான்னு சொல்லி நீ தானே ஐடியா கொடுத்த. இப்போ நான் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கேன், என்கிட்ட 50 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு தீவன கடை வச்சுருக்கிறேன், விவசாய நிலம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, நான் எல்லாமே சம்பாரிச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டு மனைவி கிட்டே போய் சொன்னேன், இந்த மாதிரி மாடு வாங்கலாம் அப்படின்னு நானும் நண்பனும் முடிவு பண்ணியிருக்கோன்னு சொன்னதுக்கு எங்கள் மிஸ்ஸஸ் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை மாடெல்லாம் உனக்கு பராமரிக்க தெரியாது, மாடு செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அந்த முதல் நண்பனுக்கு நல்ல எண்ணம் இல்லை, நெகட்டிவிட்டி நிறையா இருந்தது. அவங்க மனைவியும் நெகட்டிவிட்டியாக மாடு செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு விவசாய பயிர் போடுறான், பக்கத்து தோட்டத்துக்காரன் என்னென்ன வேலை செய்கிறான்னா எல்லா வேலையும் அவன் செய்கிறான். அவன் தண்ணி விட்டா இவனும் போய் தண்ணி விடுறான், அவன் களை எடுத்தா இவனும் களை எடுக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா அவன் அறுவடை பண்ணிட்டான். பக்கத்து தோட்டத்துக்காரனுக்கு நல்ல லாபம், இவனுக்கு லாபமே இல்லை, பயிரெலாம் அழிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டால் அவன் வச்சது நெல் பயிர், இவன் வச்சது மஞ்சள்.